வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு எளிமையான மற்றும் ஆரோக்கியமான வெயிட் லாஸ் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கருப்பு கவுனி அரிசி. இது பழமையான தமிழ் பாரம்பரிய உணவுகளில் ஒன்றாகும். இது அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு அரிசி. அப்புறம் இது காட்டு யானம் அரிசி. இதுவும் ஒரு பழமையான நாட்டு அரிசி வகை. இது கொள்ளு. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போது கொள்ளு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு உடம்புல இருக்க கொழுப்பு கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லைங்க, இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல சக்தி கொடுக்கும். இது ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துது. அதனால் வெயிட் லாஸ் டயட்டில் கொள்ளு ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. அடுத்தது காட்டு யானம் அரிசி. இந்த அரிசியும் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதுங்க. இதனால் உடல் சோர்வு ரொம்பவே குறையும். அது மட்டும் இல்லைங்க, இதுலேயும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஜீரணமாகும். இந்த அரிசியை சாப்பிட்றதுனால ரொம்ப நேரம் நம்ம பசியை கட்டுப்படுத்த உதவும். அதனால் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக கருப்பு கவுனி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் இருக்க தேவையில்லாத நச்சுக்களை அதுவே வெளியேற்றிடும். மேலும் இதில் அயன் கண்டென்ட்டு, ஃபைபர் கண்டென்ட்டு இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவாக ஜீரணமாகும். அதனால் ரத்தத்தில் திடீர்னு சர்க்கரை அளவு அதிகமாகாமல் இருக்க உதவுது. இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போது இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டு அதை கொஞ்சம் சூடாக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு அரைச்சி வச்ச கஞ்சி மாவு எடுத்து அதில் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கஞ்சியை நல்லா கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், கிளற கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். இப்போ நம்முடைய ஆரோக்கியமான வெயிட் லாஸ் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சத்தானதும் வயிறுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு. இதில் உப்பு போட்டுக்கோங்க, தயிர் போட்டு நம்ம கூழ் மாதிரியும் குடிக்கலாம், வெல்லம் போட்டு நம்ம அப்படியும் சாப்பிடலாம். நீங்கள் இந்த கஞ்சியை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.